வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப். இந்தியாவில் தயாரான முதல் 3D படம் எது தெரியுமா? மை டியர் குட்டி சாத்தா. நம்மள எத்தனையோ பேர் அந்த படத்தை பார்த்திருப்போம். மலையாளத்தில் தயாரான அந்த படம் தமிழ்லயோ வெளியே வந்து மக்கள் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு பெற்றது. 3 ஏழை பசங்களுக்கு ஒரு குட்டி சாத்தானோட நட்பு கிடைக்குது. அந்த படம் முழுக்க அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, என்னெல்லாம் சாதிக்கிறாங்க, அதுதான் அந்த படத்தோட கதை. கேரளாவில் எங்கே பார்த்தாலும் குட்டி சாத்தானுக்கான கோயில்கள் செதறி கிடக்குது. அந்த கோயிலில் என்னதான் நடக்குது உங்களுக்கு தெரியுமா? வினோத சப்தம் எழுப்பிக் கொண்டு கோரமாக ஆடும் இந்த சிறுவனின் உடலுக்குள் இருப்பது குட்டிச்சாத்தானாம். இவர் சொல்வது குட்டிச்சாத்தானின் அருள் வாக்காம். கேரளாவில் சில இடங்களில் மட்டும்தான் இந்த காட்சிகளை காண முடியும். குட்டிச்சாத்தான் என்று சொன்னாலே நம் ஞாபகத்துக்கு வருவது குழந்தை உருவத்தில் ஒரு பேய் கொடூரமான முகத்தோடு இருக்கும் உருவம்தான். மாந்திரீகத்தில் பில்லி சூனியம், ஏவல், செய்வினை, இப்படி பல பூஜைகள் செய்யப்படுகின்றன. அந்த பூஜைகளுக்கு எல்லாம் மூலம் குட்டிச்சாத்தான் தான். குட்டிச்சாத்தானை நோக்கியே அந்த மாதிரியான பூஜைகள் செய்யப்படுகின்றன. വിഷ്ണുമായ കുട്ടിച്ചാത്തൻ സ്വാമി എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ദി ഗോഡ് ഓഫ് മാജിക് അങ്ങനെയാണ് അറിയുന്നത്. മാന്ത്രിക വിദ്യകളിലും അതുപോലെയുള്ള കാര്യങ്ങളിലും എല്ലാം വളരെ പെട്ടെന്ന് തന്നെ ഭക്തജനങ്ങൾക്ക് വേണ്ടതായിട്ടുള്ള കാര്യങ്ങൾ മാന്ത്രിക കർമ്മങ്ങളിൽ കൂടെ നേടിക്കൊടുക്കുന്ന ഒരു ദൈവമായിട്ടാണ് വിഷ്ണുമായനെ അറിയപ്പെടുന്നത്. செய்வினை வைப்பவர்கள், எடுப்பவர்கள், இவர்களை தாண்டி அந்த பூஜை நடக்கும் இடத்திற்கு யாரும் செல்ல முடியாது. எப்போது வேண்டுமானாலும் எதிர்த்தாக்குதல் நடக்கலாம். சிறு தவறு நடந்தாலும் குட்டிச்சாத்தான் வைப்பவரை காலி பண்ணிவிடுமாம். எங்களோட முன்னோர்கள் குட்டி சாத்தான் ரகசிய மந்திரங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தினமும் பூஜை பண்ணிட்டு இருந்தா அதிக சக்திகள் வரும். இந்த மந்திரங்கள் யாருக்கும் தெரியாது, எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசிய மந்திரங்கள். இதை வச்சுதான் மக்களுக்கான பிரச்சனைகளை நிவர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம். யாருக்கும் தெரியாமல் மர்மமாக நடக்கும் அந்த பூஜை எப்படி இருக்கும்? நாம் பார்க்க முடியுமா? மாந்திரீக உலகம் விசித்திரமானது. அதற்கு இருண்ட மர்மமான பயமுறுத்துற இடம் தேவைப்படுகிறது. அப்படியான ஓர் இடமாய் காலம் காலமாய் திகழ்கிறது கேரளா. கேரளா தனி ஒரு இது, அது எனக்கு எப்போவுமே தெரியும். கேரளா பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஊரை விட இருக்குது, இல்லைன்னு சொல்லவில்லை. கேரளாவில் தமிழ்நாட்டை விட ஒரு 200% சொல்லலாம். இங்கே தன் குடும்பத்துக்கு செய்வினை வைக்கப்பட்டதாய் நம்புகிறவர்களும், தங்கள் எதிரியை செய்வினை வைத்து அழித்து விடலாம் என நினைப்பவர்களும் கேரளாவை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எங்கு செல்கிறார்கள், யாரை நாடுகிறார்கள், செய்வினை வைத்து குட்டிச்சாத்தானை எப்படி ஏவி விடுகிறார்கள்? ஒரு முழு ரிப்போர்ட் இந்த நிகழ்ச்சி. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மழைத்துளி விழுந்து விடுகிறது கேரளாவில். அதிலும் ட்ரிச்சூர் இன்னும் ஸ்பெஷல். ஈரமாகவே இருக்கிறது ட்ரிச்சூர். இங்குதான் குட்டிச்சாத்தானை ஏவி மாந்திரீகம் செய்வது ஃபேமஸ் என்று யாரை கேட்டாலும் சொல்கிறார்கள். நான் இங்கே ஒரு பக்தன்தான். நிறைய பிரச்சனையோடு இருந்தேன். இங்கே வந்த பிறகு தான் நானும் என் குடும்பமும் நல்ல நிலைமைக்கு வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே நானே நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கேன். கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. வந்தவங்க எல்லாருக்கும் அவங்க காரியம் நல்லபடியாக நிறைவேறியிருக்கு. நம்மூரில் சாமி கும்பிட்டாலும் பூஜை அறையை பெரியதாய் வைக்க பயப்படுவார்கள். அழிந்து போன பல பெரிய வீட்டுக்குள் இசக்கி இருப்பதாய் கிராமங்களில் கதைகள் உள்ளன. ஆனால் கேரளாவில் வீட்டுக்குள்ளேயே குட்டிச்சாத்தானுக்கு கோவில் கட்டி அதற்கு பூஜைகள் செய்து வழிபடுகிறார்களாம். கேரளாவுக்கு மாந்திரீக வேலை விஷயமாய் வருபவர்கள் ட்ரிச்சூருக்கு வந்துதான் விசாரிக்கிறார்கள். இங்குள்ள ஆட்டோ டிரைவர்கள் அவர்களுக்கு பழக்கமுள்ள குட்டிச்சாத்தான் கோயில்களுக்கு அழைத்து போகிறார்கள்.
ட்ரிச்சூர் செல்லும் வழியில் விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தான் கோவில் இருப்பதாக பெரிய ஃப்ளக்ஸ் பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயப்பன் புலிமேல் இருப்பது போல் எருமை மாட்டின் மேல் குட்டிச்சாத்தான் அமர்ந்திருக்கிறார். குட்டிச்சாத்தான் கோவிலுக்கு செல்ல ஒரு சிறிய பாதை மட்டுமே உள்ளது. அந்த பாதையே அங்கு செல்பவர்களை மிரளச் செய்திடும். வழியெங்கும் பசுமை நிறைந்து கிடந்தாலும் அழகை மிஞ்சி நின்றது அந்த பகுதியின் திகில். பகலை விட இரவு இன்னும் கோரமானது. வண்டியின் சத்தமே அந்த பகுதியில் வினோத இரைச்சலாக மாறுகிறது. கேரளாவில் சில வீடுகள் கோவில்கள் போலவும் சில கோயில்கள் வீடுகள் போலவும் இருக்கின்றன. குட்டிச்சாத்தான் கோயிலும் வீட்டுக்குள்ளே இருந்தது. நேர்த்தியாக கட்டப்பட்ட அழகிய வீடு. இந்த வீட்டில்தான் குட்டிச்சாத்தானை அடைத்து வைத்து வழிபாடுகள் செய்வதாகவும் அங்கு வரும் மக்களுக்கு அதை வைத்து குறி சொல்வதாகவும் குட்டிச்சாத்தானுக்கு மது, கள், அசைவம் என படையல் வைத்து பின் இரத்த பலி கொடுத்து குட்டிச்சாத்தானை தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த குட்டி சாத்தான் கோவிலோட தலைமை ஆசான் நான் தான். இந்த குட்டி சாத்தான் கோவில் 400 வருஷம் பழமையானது. பரம்பரையாக நாங்கள் தான் பூஜை பண்ணிட்டு வரோம். இங்கே சித்து வேலைகள் எல்லாம் பண்ணுறதே நான் தான். அந்த அழகான வீட்டின் வாசலில் பெரிய எருமை மாடு நின்றது. குட்டிச்சாத்தானின் வாகனம் என்பதால் அது தனி கவனிப்பில் செழுமையாய் இருந்தது. வீடு மிகவும் ஆடம்பரமாய் இருந்தது. வீட்டில் எல்லா பக்கமும் சிசிடிவி கேமராக்கள். அந்த வீட்டின் ஓர் அறையில் இருந்தது விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தான் கோவில். முற்றத்தில் இருந்த சிறிய பீடத்தில் சில கற்கள் வைக்கப்பட்டிருந்தன. அங்கு வரும் மக்கள் அந்த பீடத்தில் இருக்கும் கற்களை பார்த்து கும்பிட்டு தலையைச் சுற்றி தங்கள் கையில் இருக்கும் பூக்களை கற்கள் மீது தூவினார்கள். குட்டிச்சாத்தான்களோட தலைமை தான் விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தான். அதற்கு கீழே தான் மற்ற குட்டிச்சாத்தான்கள். இந்த மேடையில் இருக்க கல்லுக்குள்ள தான் 390 குட்டிச்சாத்தான்கள் இருக்கு. இதை வச்சு தான் தினமும் பூஜை பண்ணிட்டு வரோம். தமிழ்நாட்டிலேருந்து குட்டி சாத்தான் கோயிலுக்கு ஏன் இத்தனை பேர் போறாங்கன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது குட்டி சாத்தான் அப்படிங்கிற ஒரு பேர்ல சாத்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழ்ல ரொம்ப இயல்பான ஒரு வார்த்தை. ஒரு காலத்துல குலதெய்வ கோயில தான் சாத்தான் கோயில்னு அழிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மூதேவிக்கும் இங்க சில கோயில்கள் இருந்திருக்கு. ஆனா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு புது புது பெயர்களால அழைக்கப்படுறதுனால குட்டி சாத்தான் அப்படிங்கிற ஒரு பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அமானுஷமா தெரியுது, ஆர்வத்தை தூண்டுது. இந்த கோவிலுக்குள் வெறும் பாதங்களில் நடந்து செல்வது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. சிறிய அளவில் உள்ள ஜல்லியை கோவில் முழுக்க தரையில் கொட்டி வைத்திருந்தார்கள். கோவிலின் வாசலில் ஒரு பெரிய விளக்கு இருந்தது. அடுக்கடுக்காக விளக்கு மேலே எழ விளக்கின் முடிவில் ஒரு எருமை உருவமும் இருந்தது. விஷ்ணுமாயாவின் வாகனம் எருமை என்பதால் ஆங்காங்கே எருமை உருவங்களை பார்க்க முடிகிறது. குட்டிச்சாத்தான் ஒன்று போகுது, 390 குட்டிச்சாத்தான் இருக்குது. அதுக்கு விஷ்ணுமாயான்னு பெரிய சாத்தம், அவர் தான் நம்ம பூஜை பண்ணி உள்ள வச்சுருக்கோம். அந்த குச்சிக்கை கொடுத்து நாம் பூஜை பண்ணும்போது அந்த சாத்தனை இங்கே இருக்குது. எல்லாருக்கும் துல்லியமாக கிடைச்சி துல்லியமாக எல்லாருக்கும். ஒரு வாகனத்தில் 5 நபர்கள் காரில் இருந்து இறங்கி வேகமாக விமோத் இருக்கும் ரூமை நோக்கி நடந்தார்கள். பின் அதே வேகத்துடன் வந்து பீடத்தில் இருக்கும் குட்டிச்சாத்தானை கும்பிட்டு வழிபட்டனர். தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கும் இவர்கள் தங்களுடைய பிரச்சனை தீர்வதற்காக சிறப்பு மாந்திரீக பூஜை செய்ய விமோத்தை சந்திக்க வந்ததாக தெரிவித்தார்கள். யாரிடமும் பேசவில்லை. அவர்கள் ரகசியமாய் வந்து ரகசியமாய் போனார்கள். இங்கு வரும் பலரும் அப்படித்தான். நிறைய பேர் இருட்டில்தான் வருகிறார்கள். பெண்களை பெரும்பாலும் காணவில்லை. இருட்டிய பின்தான் செய்வினை வைக்கும் எடுக்கும் பூஜைகள் நடக்குமாம்.
அங்கு மதிய பூஜைக்கான வேலைகள் நடக்க ஆரம்பித்தன. அங்கு இருந்தவர்களின் உடையும் நகைகளும் மாந்திரீக உலகத்துக்கு ஏற்றாற் போலவே இருந்தன. அந்த சாமியார்கள் போட்ட மாந்திரீக சக்கரமும் வினோத குறியீடுகளாகவே இருந்தன. அந்த குறியீடுகள் பார்ப்பவர்களை எளிதில் பயமுறுத்திவிடும். கோலம் போட்டு அது அலங்காரம் பண்ணி வரும்போது தான் அம்மன் அதில் வந்து புரியுது. இந்த அம்மன் பிரசாதிச்சா இங்கே இருந்த குட்டிச்சாதனம் கூட இறங்கி அந்த குட்டிச்சாதனோட சக்தி அது நமக்கு எனக்கே சொல்ல முடியாது. அங்கிருக்கும் உயரமான விளக்குக்கு தீபம் ஏற்றப்பட்டது. குட்டிச்சாத்தான் பீடத்திலும் விளக்கு ஏற்றினார்கள். கருவறையில் உள்ள விஷ்ணுமாயா சிலைக்கு பூஜைகள் செய்யப்பட்டதும் கதவுகள் சாத்தப்பட்டன. சாமி கும்பிட வந்த மக்கள் வெளியே காத்துக் கொண்டிருந்தனர். சில நிமிடம் மயான அமைதி நிலவியது. திடீரென அங்கு நிலவிய நிசப்தம் கலைவது போல் வினோத ஒலிகள் ஒலிக்கத் தொடங்கின. கோவில் கருவறையில் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. கோவில் கதவுகள் திறக்கப்பட்டன. அங்கு சலங்கை சத்தம் அதிகரித்தது. இருட்டிலிருந்து வெளியே வந்தார் ஓர் இளைஞர். உடம்பில் மார்பு வரை மறைக்கும் கச்சையை கட்டியிருந்தார். அதன் மேல் சலங்கை கட்டப்பட்டிருந்தது. கையில் எதிரில் இருப்பவரை ஒரு நிமிடத்தில் அதிரச் செய்யும்படியான ஒலி எழுப்பும் தண்டம் வைத்திருந்தார். குட்டிச்சாத்தான் அவர் உடம்புக்குள் ஏவப்பட்டிருந்தது. குட்டிச்சாத்தானாய் அவர் ஆடிக்கொண்டிருந்தார். அங்கு வந்த மக்கள் குட்டிச்சாத்தான் வந்துவிட்டதாகச் சொல்லி வணங்கத் தொடங்கினாங்க. கொஞ்ச நேரம் ஆடிக்கிட்டு இருந்த அந்த குட்டிச்சாத்தான் கீழே உட்கார்ந்தது. அங்கு வந்த மக்கள் வரிசையாகச் சென்று குட்டிச்சாத்தானிடம் தங்கள் பிரச்சனையை சொல்லத் தொடங்கினாங்க. மக்கள் சொல்லும் பிரச்சனைகளை சிறிது நேரம் காது கொடுத்து கேட்டு அதற்கு பின் ஏதோ ஒரு வித்தியாசமான முறையில் சத்தம் எழுப்பியது. அருகில் இருந்த விமோத் குட்டிச்சாத்தான் சொல்வதை கேட்டு பின் அதை மக்களுக்கு டிரான்ஸ்லேட் செய்கிறார். குட்டிச்சாத்தான் சொல்வது விமோதுக்கு மட்டும்தான் புரியுமாம். மாந்திரிக கர்மங்களும் இதுகளும் மாந்திரிகம் செஞ்சு குட்டி சாத்தானை பையன் மேலே ஏற்றி விடுவோம். அருள் வந்து குட்டி சாத்தானா மாறுவான். அப்போது அவன் குறியும் சொல்லுவான். அதை கேட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுவேன். அதுக்கான பரிகாரமும் செய்வேன். உள்ள பரிகாரம் தான். இவர்கள் பரம்பரையில் வரும் ஆண் பிள்ளைகள் மேலேயே இந்த குட்டிச்சாத்தான் ஏவுதல் நடக்கிறது. சாமி இருக்கும் அறைக்குள் இந்த ஏவுதலுக்கான பூசை நடக்கிறது. ஒருவர் மேல் குட்டிச்சாத்தான் ஏவிய சில நொடிகளில் அவர் உடம்புக்குள் இருந்து குட்டிச்சாத்தான் அருள்வாக்கு சொல்கிறார். 25 வயது வரை உள்ளவர் மீதே இந்த ஏவி விடுதல் நடக்கிறது. 25 வயதை தாண்டிவிட்டால் குடும்பத்தில் இருக்கும் அடுத்த சிறுவன் மேல் இந்த ஏவி விடுதல் தொடர்கிறது. சற்று நேரத்திலேயே அந்த இளைஞன் மயங்கி விழுந்தான். குட்டிச்சாத்தான் அந்த இளைஞரின் உடம்பிலிருந்து வெளியேறிவிட்டதாக அர்த்தமாம். மதிய பூஜை முடிந்தபோது மழை பெய்தது. அப்போதும் குட்டிச்சாத்தான் பீடத்தில் இருந்த விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. பொதுவாக வெட்ட வெளியில் விளக்கு ஏற்றப்பட்டிருந்தால் அது காற்றில் அணைந்துவிடும். ஆனால் இங்கே காற்றுடன் சேர்ந்து மழையும் பெய்து கொண்டிருந்தது. மழை படபடவென கொட்டிக் கொண்டிருந்த சமயம் விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டே இருந்தது. பொதுவா பீடங்களில் விளக்கு ஏற்றும் போது அது அணையாமல் இருக்க கட்டுக்கட்டி போடுவதாய் சொல்வார்கள். இதை பார்க்கும்போது மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போலவே இருந்தது.
இந்த மேடையில் தான் குட்டிச்சாத்தான் இருக்கு. இங்கே பூஜை பண்ணி விளக்கை ஏற்றும்போது அதோட சக்தியோடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். மழை வெயில் அப்படின்லாம் இல்லாமல் அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மழைத்துளியும் நெருப்பும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டிருந்தன. மழைத்துளி பட்டு விளக்கு இன்னும் வேகமாக எரிந்தது. நீண்ட சண்டையில் மழையே ஜெயித்தது. சாமியார் அறையில் இருந்தார். அவரின் அறை எல்லாம் கணினிமயமாய் மாறியிருந்தது. வெளிநாடுகளில் இருந்து செய்வினை வைக்கவும் எடுக்கவும் ஃபோனும் மெயிலும் வருமாம். ஃபோனிலேயே அந்த வேலைகளை செய்து விடுவாராம். അവരുടെ ജാതകം எங்ககிட்ட ஜாதகம் மட்டும் அனுப்பி வச்சா போதும். அவங்களோட இப்போ உள்ள பிரச்சனைகளை சொன்னாங்கன்னா அதுக்கு மட்டும் நிவர்த்தி பண்ணி தருவோம். പറയുന്നു. செய்வினை வைக்க வருபவர்களுக்கும் இங்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. நான் காங்கேயத்துலேருந்து வர்றேன், தமிழ்நாட்டு காங்கேயம். நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு ஒரு 7 வருஷமாக. அப்புறம் பார்த்தேன். பார்த்துட்டு சொன்னேன், சரி ரைட்டுங்க, நீங்கள் ஒரு 14 நாள் கழிச்சு வாங்கினாரு. இன்னைக்கு வந்திருக்கேன். இப்படி மறைமுகமான பயம் இங்கு வருபவர்களிடம் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. வருபவர்கள் அனைவரிடமும் குட்டிச்சாத்தான் தங்களை தாக்கிவிடுமோ என்ற அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. எதிரிகளை வீழ்த்தவே பலர் இவரிடம் வருகிறார்களாம். அவர்களுக்காக சாமியார் குட்டிச்சாத்தானை பணம் கொடுப்பவர்களின் எதிரியின் மேல் ஏவி விடுவாராம். ஒவ்வொரு செயலுக்கு ஏற்றாற்போல் பணம். பெரிய லட்சங்கள் புரளும் தொழில் போல் இருந்தது. எனிமீஸு ரொம்ப பிஸ்னஸ்லேயும் எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம ஃபீல்டு எல்லாம் எனிமீஸு காம்படிஷன் எல்லாமே இருக்குது. அந்த காம்படிஷன் எல்லாம் இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எனிமீஸு கூட கொஞ்சம் இல்லை நல்லா குறைஞ்சிது, நெருங்குற மாதிரி இல்லை. இப்போ இரவு பூஜைக்கு அந்த கோயில் தயாரானது. செய்வினை எடுக்கும் போதோ வைக்கும் போதோ வெளியாள் யாரும் அங்கு இருக்கக்கூடாதாம். அதனால் அந்த பூஜையை செய்யாமல் குட்டிச்சாத்தானை வேண்டி வந்த ஒருவருக்கான பூஜையை தொடங்கினார்கள். அதற்கே 2 பலி சேவல்கள் கொண்டு வரப்பட்டன. அங்கிருந்தவர்கள் பயந்து விடாதபடி சில மாந்திரீகம் செய்யப்பட்டது. குட்டிச்சாத்தான் இருப்பதாகச் சொல்லும் கற்கள் மீது மஞ்சள் தடவி அபிஷேகம் பண்ணினாங்க. சில நிமிடங்களில் அந்த இடத்தின் காட்சி மாறியது. எல்லாம் நேர்த்தியாயிருந்தது. அழகும் ஒருவித அமானுஷ்யமும் கலந்த கலவையாய் அந்த சூழ்நிலை மாறியது. தீப்பந்தம் தொடங்கி அங்கிருந்த எல்லா பொருட்களும் விசித்திரமானதாக இருந்தன. மந்திரவாதி கலசத்திற்கு ஆரத்தி எடுத்து தீபாராதனை காட்டி பூஜையை ஸ்டார்ட் பண்ணாரு. அவரிடமிருந்து மந்திரங்கள் ஆக்ரோஷமாக ஒலிக்கத் தொடங்கியது. குட்டிச்சாத்தானை வேண்டி பூஜை செய்யும் அந்த நபர் அருகில் உட்கார்ந்திருந்தார். பல வகையான முத்திரைகளை காட்டி அதற்கு மந்திரம் சொல்லி மந்திரவாதி ரொம்ப ஆக்ரோஷமாக பூஜை செய்து கொண்டிருந்தார். அங்கிருப்பவர்கள் பூஜை செய்வதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தனர். குட்டிச்சாத்தானுக்கு பலி கொடுக்கும் பூஜை தொடங்கினார்கள். மீண்டும் மழை கொட்டத் தொடங்கியது. மாந்திரீகம் மேல் நம்பிக்கையற்றவர்கள் கூட இந்த இடத்தில் இந்த சூழ்நிலையில் இருந்தால் சில நிமிடங்கள் மிரண்டு போவார்கள். அந்த அளவுக்கு இங்கிருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் மனதை ஊடுருவுகிறது. மழையிலும் பூஜை நிறுத்தாமல் நடந்து கொண்டே இருந்தது. எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் மழையில் நனைந்து கொண்டே இருந்தது. பலி கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சேவல்கள் அந்த பீடத்தின் அருகே வர வர அலறத் தொடங்கியது. நம்ம எல்லா துரிதங்களும் அந்த கோழியால் வச்சு, இந்த கோழி வச்சா நான் அங்கே இருந்தேன் இறங்க மாட்டாங்க. கோழி விட்டால் நான் போயிடுது. ஆனால் நம்ம வச்சு பூஜை பண்ணும்போது அங்கே இருந்ததுன்னா அது அங்கேயே இருக்கும். அந்த சாத்தன் அங்கே இருக்குது. அந்த சாத்தன், அந்த குட்டிச்சாத்தனே அந்த கோழி திருஷ்டியில் பார்த்தோன்னா அங்கேயே எங்கேயும் மாறாது. அது அங்கேயே இருக்கும்.
ஏதாவது பிரச்சனை வரும்போது மட்டும்தான் அதுக்கு ரியாக்ஷன், இல்லைங்க பூஜை பண்ணுறாங்க அப்படி. மந்திரவாதி மந்திரங்கள் சொல்லியபடி அந்த சேவலை பலி கொடுத்தார். அறுத்த சேவலின் இரத்தத்தை குட்டிச்சாத்தான் பீடத்தில் இருக்கும் கற்கள் மீது தெளித்தார் மந்திரவாதி. சேவலின் உடலை தூக்கி தரையில் வீசிவிட்டு சேவலின் தலையை மட்டும் குட்டிச்சாத்தான் பீடத்தில் உள்ள குட்டிச்சாத்தான் கற்கள் அருகில் வைத்தார் மந்திரவாதி. பூஜையை முடித்தபின் படையலுக்காக வைக்கப்பட்டிருந்த மதுவை எடுத்து குட்டிச்சாத்தான் கற்களில் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். விஷ்ணுமாயரையும் சாத்தமாரி கோழியும் கல்லும் கொடுக்கும்போது குட்டிச்சாத்தான் குளிர்ந்துடுவார். அப்போ அந்த பூஜை செய்கிறவங்களோட எதிரிகளை உடனே தாக்கிடுவார். மெயினாയിട്ട് വരുന്നത്. അപ്പം അതിൽ കള്ള് நடுசாமம் வரை நீடித்தது அந்த பூஜை. கேரளாவில் இதுபோன்ற குட்டிச்சாத்தானை ஏவிவிடும் பூஜைகள் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் நிறைய இடங்களில் நடக்கின்றன. மனிதர்களுக்கு ஏதோ ஒரு மர்ம சக்தி தேவைப்படுகிறது. தன் சக்திக்கு அப்பாற்பட்ட அந்த சக்தி தன்னை கஷ்டங்களில் இருந்து காக்க வேண்டும் என நம்புகிறார்கள். பலர் மோசடி நபர்களிடம் சென்று பெரும் பணத்தை ஏமாறுகிறார்கள். ஆனால் பல நேரங்களில் எதிரியை நேரடியாக வீழ்த்த முற்படாமல் இதுபோன்ற செயல்களில் இறங்குகிறார்கள். இதுவும் ஒரு வகையில் நல்லதுதான். ஏனெனில் எவ்வளவு முற்பட்டாலும் நல்லவர்கள்தானே வெல்வார்கள். சாத்தா அப்படின்னால தீய சக்தின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால செய்வினை வைக்கிறதுக்கு குட்டி சாத்தான் கோயிலுக்கு போறாங்க. ஆனா சாத்தா அப்படிங்கிறது தமிழ்ல ரொம்ப உயர்வான ஒரு வார்த்தை. எல்லா பிரச்சனையும் அறிஞ்சவர், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்றவங்க தான் சாத்தான்னு அழிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. மீண்டும் சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி, பவர்ட் பை அரசன் சோப்ஸ்.